தங்கமலை அரசன். ஒரு காலத்தில் ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது செல்வங்கள் அனைத்தையும் பெரிய பெட்டிகளில் அடைத்து அவற்றை 2 கப்பல்களில் ஏற்றி வேறு தேசம் சென்று இன்னும் அதிக செல்வங்களை சேர்க்கலாம் என்று முடிவெடுத்தார். ஆனால் கடலில் கப்பலோடு செல்வங்கள் அனைத்தும் மூழ்கிவிட்டதால் பரம ஏழையாகிவிட்டார். தனது சிறிய மகனும் சிறிய நிலமும் தான் அவருக்கு மிஞ்சியிருந்தது. ஒரு நாள் மாலை தனது நிலத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது கருப்பு நிறத்தில் மேனிக்கன் என்ற பெயருள்ள ஒரு குள்ள மனிதன் வந்தான். நண்பனே, ஏன் கவலையோடு இருக்கிறாய்? மனதில் ஆழமாக என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? செல்வங்களை எல்லாம் இழந்து விட்டேன். அதனால் என் மகனை பற்றின கவலை. என்ன வேண்டுமோ கேள், அது உனக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நீ வீட்டிற்கு போனதும் உன்னை எது பிடிக்கிறதோ அதை நீ எனக்கு 12 வருடம் கழித்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன். அந்த வியாபாரி மிகவும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தார். அப்போது அவரது மகன் அவர் பின்னால் அவரின் காலை கட்டிப்பிடிக்கிறான். அப்போதுதான் யோசிக்காமல் கொடுத்த வாக்கை எண்ணி மிகவும் பயப்படுகிறார். அவர் உடனே வீட்டின் பரண் மீது ஏறி பெட்டிகளில் செல்வம் வந்துள்ளதா என்று பார்க்கிறார். எதுவும் வரவில்லை. நிம்மதி பெருமூச்சு விட்டார். பணமோ செல்வமோ வரவில்லை. வந்தால் நிராகரித்து விடலாம் என்று இருந்தார். எனினும் சிறிது நாட்களுக்கு பிறகு பரண் மீது இருந்த பெட்டிகளை ஆராய்ந்த போது அவற்றில் நிறைந்த தங்கம் இருந்தது. முன்பு இருந்ததை விட இப்போது இன்னும் அதிக செல்வந்தராகிவிட்டார். 12 வருடங்கள் கடந்து அந்த குள்ள மனிதனுக்கு தனது மகனை கொடுக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட தேதியும் வந்தது. மகனே, உனக்கு பாதகமாக நான் செய்த செயலை உனக்கு சொல்ல வேண்டும். அப்பா, கவலை வேண்டாம். நமக்கு பாதகமாக எதுவும் நடக்காது. முந்தைய நாள் இரவு மகன் ஒரு மந்திர தேவதையை சந்தித்தான். அப்போது இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது என்றும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் கூறியது. அதை தெரிந்து கொண்டு அப்பாவை அழைத்து கொண்டு குள்ள மனிதனிடம் தன்னை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வருகிறான். வந்து ஒரு வட்டத்தை வரைந்து அதற்கு நடுவில் தந்தையுடன் உட்கார்ந்து கொள்கிறான். குள்ள மனிதன் தனக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கிறான். ஆனால் குள்ள மனிதனை ஏதோ ஒரு மந்திர சக்தி அந்த வட்டத்திற்குள் வரவிடவில்லை. வயதான நாணயமான வியாபாரியே, எனக்கு உரிமையானது உன்னிடம் உள்ளது. அதை எனக்கு திருப்பி கொடுத்து விடு மகனே. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இவன் எனது மகன். என்னால் இவனை கொடுக்க முடியாது. பொய்யனே, நீ எனக்கு வாக்கு கொடுத்துள்ளாய். என் நண்பா, நீங்கள் சரி என்றால் நான் இதற்கு ஒரு தீர்வு கூற முடியும். குள்ள மனிதன் மற்றும் தந்தை மகன் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அதாவது ஹேசலை ஒரு படகில் உட்கார வைத்து அந்த படகை அவன் தந்தை கடலில் தள்ளிவிட வேண்டும். பிறகு கடல் அலைகள் ஹேசலின் அதிர்ஷ்டத்தை நிர்ணயித்து அவன் யாருக்கு சொந்தம் என்று கூறும். அவ்வாறே குள்ளனின் கண் முன்னே நடந்தது. ஆனால் படகு கடல் அலையின் சீற்றத்தினால் கடலில் கவிழ்ந்து விட்டது. அந்த வியாபாரி தன் மகனை இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டான். ஆனால் குள்ளனோ தனக்கு கிடைக்காதது அவன் தந்தைக்கும் கிடைக்கவில்லை என்று பழி உணர்வோடு திருப்தி அடைந்தான். இருவரும் அவ்விடத்தை விட்டு மறைந்தார்கள். ஆனால் அந்த இளம் ஹேசல் கடலில் மூழ்காமல் படகின் அடிபாகத்தை பிடித்துக் கொண்டே சில நாட்கள் நீந்தி ஒரு விசித்திரமான கடல் கரையை அடைந்தான். அங்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையும் தங்கமலையும் இருந்தது. அந்த கோட்டைக்குள் யாரும் இல்லை என்பதை இளம் ஹேசல் தெரிந்து கொண்டான். அவன் கவலை அடைந்து விட்டான். ஒவ்வொரு அறையாக தேடுகிறான். ஒருவருமே அவன் கண்களுக்கு புலப்படவில்லை. இறுதியாக ஒரு அறையில் ஒரு வெள்ளை பாம்பு சுருண்டு படுத்திருப்பதை பார்த்து பயந்து விட்டான். வாருங்கள் வழிபோக்கரே, நான் இளவரசி நுவேடா. நான் ஒரு வசியத்தால் இப்படி ஆகிவிட்டேன். இதிலிருந்து நான் மீண்டும் வர நீங்கள் இருட்டிலிருந்து வரும் 12 நபர்கள் கொடுக்கும் துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். இப்படியே 3 இரவுகள் நீங்கள் தாங்கிக் கொண்டால் அதன் பிறகு இந்த வசியம் முறிந்துவிடும். நானும் பழையபடி மனித உருவத்திற்கு வந்து விடுவேன். பிறகு நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அதன் பின் போன செல்வங்களும் மக்களும் மீண்டும் வந்து விடுவார்கள். இந்த தங்கமலைக்கு நீங்கள் அரசனாகவும் நான் அரசியாகவும் ஆட்சி செய்யலாம். ஹைசல் சம்மதித்தான். 12 மனிதர்கள் வந்தார்கள். அவனை அடித்தார்கள். வசியம் முறிந்தது. இளவரசியும் மனித உருவமாகிவிட்டாள். ஹைசலுக்கு புத்துயிர் கொடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இழந்தவை அனைத்தும் மீண்டும் வந்தன. அவர்கள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவனுக்கு 7 வயதாகிவிட்டது. அப்போதுதான் ஹைசல் தன் தந்தையை பற்றி நினைத்து அவரை பார்க்க ஆசைப்பட்டான். இதை தன் மனைவியிடம் சொல்ல விரும்பினான். சொன்னதும் அவள் கவலையுடன் பெருமூச்சு விடுகிறாள். ஹைசலின் விருப்பம் சரியில்லை என்று தோன்றினாலும் அரைமனதுடன் ஒப்புக்கொள்கிறாள். பிறகு கணவனுக்கு ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும் மோதிரத்தை கொடுத்துவிட்டு
ஒரு நிபந்தனையும் அளிக்கிறாள். எக்காரணம் கொண்டும் என்னையோ என் மகனையோ உங்கள் தந்தையின் வீட்டிற்கு அழைக்க கூடாது. ஹைசல் சம்மதிக்கிறார். கண்ணை மூடி அவர் தன் தந்தையின் நகருக்கு வர வேண்டும் என்று நினைத்தார். கண்ணை திறந்தவுடன் தந்தையின் நகருக்கு வந்ததை உணர்ந்து கொண்டார். ஹைசல் உடையை பார்த்த வீரர்கள் அந்நகரில் நுழைய அனுமதி மறுத்தார்கள். அதனால் ஆடு மேய்ப்பவன் ஒருவனின் உடையை வாங்கி அணிந்து கொண்டு தந்தையின் வீட்டிற்கு சென்று தந்தையை பார்த்து அனைத்தையும் சொன்னார். அப்பா, நான் தான் உங்கள் மகன் ஹைசல். எனது மகன் பல வருடங்களுக்கு முன்னால் இறந்து விட்டான். நானே என் கண்ணால் பார்த்தேன். அப்பா, எனது அடையாளத்தை பாருங்கள். நான் உங்கள் மகன். அத்துடன் தூர தேசத்துக்கு நான் அரசனாகிவிட்டேன். எனக்கு அரசியும் உண்டு, மகனும் உண்டு. நீ என் மகன்தான், ஆனால் அரசனாக இருக்க மாட்டாய். நீ ஆடு மேய்ப்பவன். சரி, உனது குடும்பம் எங்கே மகனே? உடனே மகாராணி வந்து விடுகிறாள். ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை. கோபமாக இருந்தாலும் அமைதியாக இருந்தாள். ஹைசல் தான் முதலில் படகிலிருந்து புறப்பட்ட இடத்திற்கு மனைவியை அழைத்து வந்து அவள் மடியில் அன்போடு தலை சாய்த்து ஓய்வெடுத்தார். அப்போது மகாராணி தான் கொடுத்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு தன் மகனுடன் அரண்மனைக்கு சென்று விட்டாள். கண் விழித்து ஹைசல் நடந்ததை உணர்ந்து திரும்ப தந்தையிடம் சென்றால் அவர் நம்ப மாட்டார் என்று நினைத்து மீண்டும் தனது மனைவி மகன் இருந்த இடம் நோக்கி நடக்கிறார். போகும் வழியில் 3 பூதங்கள் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 பொருட்களுக்காக. நீங்கள் யார் கண்களுக்கும் புலப்படாத அங்கி, 2வது ஒரு ஜோடி காலணி, அதை அணிந்து கொண்டால் நினைத்த இடத்திற்கு போய் சேரலாம். 3வது வாள், ஒரே வெட்டில் தலையை துண்டாக்கும், உன்னை சுற்றியுள்ள அனைவரின் தலையையும் எடுக்கும். ஹைசல் பல நாட்கள் கடந்த பிறகுதான் தேடி வந்த பொருட்களை பார்க்கிறார். அவர்களின் பிரச்சனையை தன்னால் தீர்க்க முடியும், அதற்காக இந்த பொருட்களை தான் அணிந்து பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். பூதங்களும் ஒத்துக்கொள்கின்றன. அதனால் ஹைசல் முதலில் அங்கியை அணிந்த பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அங்கிருந்து நேராக அரண்மனைக்கு அங்கியை அணிந்து எவர் கண்ணுக்கும் தெரியாமல் போகிறார். அங்கு ஆரவாரங்களை பார்த்து மகாராணிக்கு வேறொரு ஆணுடன் திருமணம் நடக்கிறது என்பதை உணர்ந்தும் மிகவும் கோபப்படுகிறார். ஹைசல் மந்திர ஆடையை அணிந்து கொண்டு சாப்பாட்டு அறைக்கு செல்கிறார். விழா கோலமாக நடைபெறுகிறது. ராணிக்கு பாடம் புகுட்ட முடிவு செய்கிறார். ராணியின் உணவு மற்றும் பானங்களை அனைத்தையும் அவளுக்கு கிடைக்காமல் அபகரிக்கிறார். ராணிக்கு அதிர்ச்சி மற்றும் மனம் நொந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தனது அறைக்கு செல்கிறாள். அங்கு சென்று அழுது கொண்டே யோசிக்கிறாள். அப்போது ஹைசல் மந்திர ஆடையை கழற்றிவிட்டு வருகிறார். அவரை பார்த்த ராணி சிறிது அதிர்ச்சி அடைந்தாலும் நிம்மதி அடைகிறாள். ஆனாலும் ஹைசல் ராணியை கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்து அவளை அழ வைக்கிறார். அரங்கில் நுழைந்த பிறகும் இவ்வாறே கத்துகிறார். தங்கமலை குடையின் கீழ் வாழும் குடிமக்களே, நான் திரும்பி வந்து விட்டேன். இத்திருமணத்தையும் ரத்து செய்து விட்டேன். எனினும் அரங்கில் இருந்த பிரபுக்களும் மக்களும் அவரை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். அதனால் சினம் கொண்ட ஹைசல் தனது மந்திர வாளை எடுத்து கோபத்துடன் கர்ஜித்தார். என் தலையை தவிர அனைவர் தலையும் துண்டாக வேண்டும். உடனே அங்கிருந்த அனைவரது சிரங்களும் துண்டானது. அவரது மனைவி மற்றும் மகனின் சிரசும் துண்டாகி இறந்து போனார்கள். தனது கடும் கோபத்தினாலும் பேராசையினாலும் அன்பான குடும்பத்தை இழந்து விட்டோமே என்று வேதனைப்பட்டார். அழுது புலம்பினார். பிறகு தங்கமலை ராஜ்யத்தின் அரையிணையில் ஏறினார். தனிமை அரசனாக நிறைவடைந்தது.